ఇది పక్కా ఫ్యామిలీ పడం. ஓ போட காலங்காத்தால பீடி புடிச்சிட்டு வந்து இருமின்னு இருக்குது ஓ ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தா லைக் பண்ணுங்க. ஏன்னா ஆரம்பிச்ச உடனே ஆமா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆல்ல போடுங்க ஸ்டூடண்ட்ஸ். இப்போ நம்ம எங்க இருக்கறோம்னு கேட்டீங்கன்னா தோய்க்காத பிரஸ்ல நல்லா சொல்லக்கூடாது. இப்போ நம்ம யார் வீட்ல இருக்கறோம்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ ஹோம் டூர் தான். என்னோட மாளிகைக்கு தான் வந்திருக்கானுங்க. பாத்தீங்களா பின்னாடி தெரியுதுங்களா பச்சை பச்சையா, அது எல்லாமே என்னோட இடம் தான். நேச்சுரலான வீடு. இப்போதைக்கு என் வீடு. இதுக்கப்புறம் வீட்டுலாம் ஆக்சுவலி இது ஹவுஸ் ஓனர் வாடி வாடகைக்கு இருக்கேன். வாடகைக்கு தான் அது என் வீடு. 10 வருஷத்துக்கு அப்புறம் அது என் சொந்த வீடை மாத்திரம் தான். என்னடி இது? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. என்ன பண்ணுவாங்க? ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம பைக் டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு கேங்காக ஒரு ட்ரெஸ்ஸு போடலான்னு இருக்கோம். 4 பேர் ஒரே ட்ரெஸ்ல போறோம். ஒரே ட்ரெஸ் தான், ஒரே மாடல் ட்ரெஸ். இது தெளிவா வேற சொல்றான் பாத்தீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ 4 பேரும் வந்து ஒரு கலெக்ஷன் சொல்ல போகிறோம். மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தெரிய போதில்லை. நான் செட்டி மேல ஸ்பைடர் மேன் ஸ்பைடர்மேன்லாம் ஜெட்டி வெளியே போகிறாங்க. சூப்பர் மேன்லாம் ஜெட்டி வெளியே ஆமா இல்லடா, வடிவேல் ஒரு படத்துல போட்டு பார்த்தேன். நம்ம ஊரு ஸ்பைடர்மேன் சொல்லி இல்லடா சில படத்துல நீல கலர் செட்டி அதனால வந்து சொல்றேன். அது விட அதுக்கு ஏதோ ஒண்ணு மார்வல் தானே. அதனால மார்வல் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா எடுத்துடலாம். நாளைக்கு கேமராமேன் ரெடியா இருக்காரு போல. கேமரா டைரக்டர் மேன் ரெண்டுமே எல்லாமே கேமரா இது பார்த்தேன் போன்ல வச்சிருந்தாரு போல. கேமரா டைரக்ஷன் நான் பார்த்துட்டேன். நீங்க வந்து ப்ரொடியூசர் பார்த்துக்கோ, ஓகேவா? நீ ஆக்டிங் பார்த்துக்கோ, ஓகேவா? அதாவது யார் என்ன வருமோ அந்த வேலை பிரிச்சு கொடுத்துருக்கோம். வேலை ஈஸியாச்சே. சம்பவம் பெரிய இடம். ஆமா, ஒரு 4 வீடு இருக்கு, 4 வீடு இருக்கு, 4 கடை சொந்த கடை இருக்கு. அண்ணன் என்ன பண்ணாரு உங்களுக்கு? அதேதான் நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஒண்ணும் இல்ல, போங்கடா. இப்போ கிளம்புறோம். இப்ப நீ சீக்கிரம் வாடா. நான் சாப்பிட கூட இல்லைங்க, ஓடி வந்து என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஆமாங்க, எனக்கு வேற போன் பண்ணி கட்டுறாங்க பையன். பாருங்க எங்கடா போயிட்டான் அவன்? போன் எங்கடா இருக்க, என்னடா பண்ற? போனே ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணா. வீட்டுல காவா எடுக்கிறது பாக்குறதா இல்ல இவன் போன் எடுக்கிறது பாக்குறது? இவனும் காவா ஆச்சு. இவனு காவா அடிக்கல, தெருவுல காவா ஆக்கிச்சுங்க. இப்ப அதுக்கு போன அப்படி வரியா இல்லையா? சரி, நான் சமூகம் பெரிய இடம்னு அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, கடுப்பா. ஓகே, ஐ வில் ட்ரை. ஊர்ல என்ன ஒரு பிரச்சனை இவங்க முன்னாடி போய் நிப்பாரு. பாத்தீங்களா, யாரா இருந்தாலும் இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, இவங்க வந்து சைன் பண்ணுவான். அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு இந்த கதை. லெட்டர் நம்ம கிட்ட வரும், நம்ம வந்து ஒரு 2 மீட்டர் வேலை நடக்குது போல. அது தெரியுமா? சமூகம் பெரிய இடம். அது தெரியும்ல. யாரும் தம்பியா தெரியாது. அவன் சொன்னான் அவன் அதோட பெரிய இடம். பயங்கரமான ஆளு. என்ன வேட்டனா, நான் ப்ரோ ஷூட்டிங்ல இருக்கேன் ப்ரோ. ஒருக்கா சொல்லு. ஷூட்டிங்ல இருக்கேன் ப்ரோ. மர்க்கா சொல்லு. ஷூட்டிங்ல இருக்கேன் ப்ரோ. மர்க்கா சொல்லு. ஷூட்டிங்ல இருக்கேன் ப்ரோ. லூஸ்ரா, லூஸ் இல்லனே, மென்டல். ஷேடோ மாஸ்டர்ல என்ன தெரிகிறது? அது ஐயோ அவனை அடிதான் எடுத்தேன். உள்ள வச்சிருக்கேன். நேத்தா கழுவுங்க. அது ஒரு மாதிரி நான் நடந்து போகும்போது நம்ம ஏரியா அந்த மாதிரி இல்ல. சரி, அது சோப் போட்டு 2024 போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. அது விடுங்க.
ஏய் என்ன அதான் நான் பூசு வாங்க போறோம். இந்த பூட்டு பேரு பூட்டுன்றோம். இந்த ஷூ பேரு இதை விட சூப்பரா இருந்தா சொல்லுவோம். இதெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா இப்போ வந்து என் பின்னாடி வந்து நல்லா தான் இருக்கு. போன்ல பார்த்தா நல்லா இருக்கு. உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா வெளியே நாங்க நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப கன்றாவியா இருக்கு. நான் வேற லெவல்ல அடிப்பேன். இதனால அதுல பர்சன்டேஜ் நல்லா சரி ஓகே. பின்னாடி சைலன்ஸ் போலாம் பத்தியா? அது போல ஒண்ணா செருப்பால் அடிப்பேன். உட்டுல வர்ற போல மாடல இல்லடா பின்னாடி அந்த சினிமா கேட்கல ஸ்டிக்கர்லாம் ஒட்டணும்ல. மைக்கை நம்ம வச்சிருக்கோம். மைக் இருக்கு. அதை எடுற அந்த செலவு தூக்கிடுவாங்கடா. போட்டுறாத மைக் வெடிச்சிடும். வெளியே போறது. சரி சரி போறது போயிடுச்சு. ஸ்பீட் இவ்வளவுதான் இருக்கு. நீ தொட்டு போனீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. நான் வயிற்றுல தொப்பையை பார்த்துருக்கேன், உனக்கு என்ன மூஞ்சில தொப்பை இருக்குது? அதான் என்ன விஷயம்னா நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரி ரெடி பண்ண போறோம். கண்டிப்பா என்னோட வீடியோ சரிங்களா? ஸோ வீடியோ போடுறது ஃபர்ஸ்ட் டைம். ஆமா இந்த 3 பேரும் நீங்க வந்து ஃப்ரேம்ல பாக்குறது இந்த மாதிரி செகண்ட் டைம் நிறைய டைம் பார்த்துருக்கோம். தேர்ட் டைம் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். நம்ம L4 அதுக்கு கடை இப்போ அது தேர்ட் டைம். அதாவது என்ன விஷயம்னா எல்லா வீடியோலயும் வர முடியும், இந்த நாயால வர முடியாது. அது என்ன செருப்பு போற திருப்பி ஷூ வரும். ஸோ அதனால இப்போ நம்ம ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். அதெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் பேச முடியாதா? போனா என்ன நம்ம ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து ஹெல்மெட் வாங்கலாம்னு ஒரு பிளான். ஹெல்மெட் தான் மெயின். என்னாச்சு என்ன பிளான்? ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே ஓனர் அவன் தெரியாது. ஏன்னா நான் உங்க இந்த ட்ரெஸ் தான் வேணும், இந்த பேண்ட் தான் வேணும், எடுத்து வச்சாச்சு, இந்த கலர் தான் வேணும்னு ஒரு குறிக்கோள் இருப்பேன். கேங்கா போடுறோம் போல. ஆமா நாங்க கேங்கா போட போறது எங்களுக்கு தான் வேணும். ஒரு இவன் தான் வந்து பிளான் கொடுத்தான். இவன் ஏத்த போல தான் நம்ம ட்ரெஸ் போட்டோம். நம்ம பரிதாபம் படத்துல இப்ப பரிதாபம் சேனல்ல வந்து லேட்டஸ்டா ட்ரெண்டிங்காக வந்து உண்டியெல்லாம் தூக்கி இங்க கட்டிடுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஆளு சரிங்களா? ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ட்ரெண்டிங்னு அந்த மாதிரியான ஒரு கேஸ் இவன். ஸோ அதனால எங்களையும் வந்து அந்த மாதிரி மாத்தான். ஆமா இவராக உலகம் இல்ல நல்ல விஷயம் தான். பட் போடுறேன் இப்போ ஒரு ஆக்டர் போட போடுறேன், எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க, அப்ப தெரியும். நீ யோசிச்சு பொறுமையா அவன் மாடல் ஆமா கல்வி இருக்காங்கல்ல என்ன விஷயம்னா இப்ப நம்ம ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் அதான் மெயின். அது எடுத்ததுக்கு நீ வேற மாத்தி மாத்தி நீ தெளிவா இல்ல இல்ல முட்டி நீயே தெளிவா சொல்லல, அது என்ன எங்களுக்கு தெளிவா சொல்ல இல்ல. நீங்க சொல்லிவிட கடைக்காரே இப்படி சொல்றான்னா அவர் என்ன மாதிரி உட்டிலாம் வச்சிருப்பாரு நீங்களே பாத்து. அந்த உத்தி என்ன மாதிரி வச்சிருப்பா நீங்க பாருங்க. உட்டிய உட்டின்னு சொல்லி விடுகிறாரு. அவர் அப்போ என்ன மாதிரி ட்ரெஸ் வச்சிருப்பாரு. அவன் அது உண்டிக்கு பதில் கோமன் ஏதாச்சும் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. அதனால ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் ஏன்னா அது எடுத்து தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஹெல்மெட் வாங்க போகிறோம். ஹெல்மெட் வாங்கிட்டு அது ஸ்டிக்கரை வேற அடிக்க போகிறோம். அதெல்லாம் எவ்வளோ டைம் ஆகும் போகுது, எந்தெந்த கடையெல்லாம் சுற்றி அதுவும் நான் பண்ணோம்னா கொஞ்சம் கிளியராக யார் யார் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்றதை செக் பண்ணுறது. நீ எதுவும் தெரிஞ்ச கிடையாது சொன்னீங்க. ஆமா 2 ஹெல்மெட் வாங்குறதுனால என்ன ஆயிடுச்சு? ஆமாண்டா இவன் ஹெல்மெட் வாங்கிக்கோ கரெக்டாக இருந்தாரு சூப்பரா. இவன்கிட்ட காசு கொடுத்துரு. இவன் சரி எவ்வளோ கொடுத்தாங்க? செருப்பால் அடிப்பா நீ 1000-2000 உன் மண்டைக்கு முடி வருமா நான் பாக்குறேன். நீ 2000 ஹெல்மெட் கேட்கறனா அப்ப நானே எப்படி ஷாக் ஆயிட்டேன். 2000 ஹெல்மெட்டா
ஏய் அப்படியாடா நீ வச்சு 2000 என் மட்டும் 1500 தானே அப்படின்றேன். அதான். ஏய் அப்ப பரவாயில்ல 1000 ரூபாய்க்கு தாடா அப்படின்னா. சரி அவ்வளவுதான் 2000 ரூபாய் இது எடுத்துக்கிறியா 2000 ரூபாய் வேணாம் 1000 ரூபாய் கொடுத்து போட்டோம். 1000 ரூபாய் எல்லாரும் மாசம் கழிச்சுக்கிறாங்க எல்லாம் மாத்திரை. சரி அப்ப நீ என்ன கொடுத்த 1000 ரூபாய் வந்து வாங்கிக்கோ. அதான் வேணாம்பா அதெல்லாம் ஏய், நீ என்ன தரல அது அவன்கிட்ட பேசு. ஏய் கணக்கு மதிக்கிறியா? பாரதி உண்மையில வந்தீங்கன்னா அப்புறம் எங்கிட்ட தான் வந்து காசு குபேரன் உனக்கு டேய் புடுங்கடா. உன்ன நீ தான் ரீசன்ட்டா வாங்க நீ ஹெல்மெட் 2 அடி போட்டு வச்சிருக்க. ஆமா 2 அடி போட்டு வச்சிட்டாங்க ஹெல்மெட். பெனால்டி கட்டணும் சரி நீ பெனால்ட்டியும் சேர்த்து கட்டணும் ஓகேவா 2 வாட்டி வச்சிருக்கீங்க நல்ல பையங்க. ரொம்ப போட்டு ஓட்டிங்க. இவ்வளவு 5 ரூபா 5 ரூபா மேட்டர்ல முடிச்சிட்டான். ஆனாலும் வராம பாத்தீங்களா அதுதான் நட்பே. நண்பன்டா இப்ப பழகுனா விட்டு போயிடலாம். இவனுக்கு எப்படி ஒரு 10 வருஷம் தெரியும். புரிஞ்சா அது வந்து தெரியும். இவனுக்கு 6ஆவதுல வந்து பழகும். எல்லாம் ஒண்ணுதான்டா ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து பழகிட்டா கரெக்டா நான் சொல்றேன் நானு. சரி கரெக்டா இருக்கணும்ல கரெக்டா பாயிண்ட் பெருக்கமா. ஸோ அதனால நாங்க இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேல தான் ஃப்ரெண்டா இருப்போம். 10 வருஷத்துக்கு மேல 10 வருஷத்துக்கு மேல தான் ஃப்ரெண்டா இருப்போம். கோயந்தில இருந்து ஃப்ரெண்டுங்க. ஒரே இதான் ஹாஸ்பிட்டல் தான் 12 போறோம். வருஷம் ஆறாவது வரல. 2001 ஒரே ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க ஒரே மண்டபமா பிறந்தானுங்களா எப்படி பாப்போம். பைக். தோ தோ தோ. ஐயோ பைக் மோகலாம் ஏய் யார் திரும்பினா தாங்க ஃபர்ஸ்ட் டைம் தான். இது யாருடா இவ்வளவு லூசா இருக்கு. தள்ளு 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 நானும் அப்படியே கிளம்பிட்டேன்.